அந்த கட்டடம் கட்டினதுல பெரிய முறைகேடு நடந்து சொல்லி நம்ம குற்றச்சாட்டு சொல்லியிருக்கோம். ஆமாம், நம்ம கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா அதை முழுசாக விசாரணை பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம். ஏற்கனவே ஜட்ஜி அதை விசாரணை பண்ணி ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியரை வச்சு என்ன வேலை நடந்திருக்கு, என்ன பணம் வாங்கியிருக்காங்க, அந்த இதெல்லாம் சர்டிஃபிகேட்டு அவர் ஜட்ஜி தான் நடவடிக்கை எடுத்திருக்கார். அவர் அதை விசாரித்து அவங்க இவ்வளவு 13.5 கோடி ரூபா எடுத்துருக்குறாங்க, வேலை 4.5 கோடி ரூபாய்க்கு தான் நடந்திருக்குங்கிறத பிடபிள்யூடி இன்ஜினியர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. இந்த பில்டிங் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டல மக்களே நல்லா கூர்ந்து பாருங்கள். தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்தில் கடந்த டிஎஸ்எஃப் நிர்வாகத்தால் கட்டப்பட்ட அந்த புதிய திருமண்டல அலுவலகத்துக்கு முன்னாலதான் நின்றுருக்கேன். நல்ல பெரிய தகரெல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க, உள்ள யாரும் நுழைத்து விடக்கூடாதுன்னு சொல்லி அடைச்சி வச்சிருக்காங்க. அன்னை சொன்னது போல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13.5 கோடிகள் செலவு செய்ததாக கணக்கு காட்டி 4.5 கோடி மட்டும் செலவு பண்ணிருக்காங்க சொல்லி அன்னை குற்றச்சாட்டு சொன்னாங்க. உங்களுடைய கண்ணுக்கு நீங்கள் பார்ப்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரீட் கட்டடமாக தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அது கட்டடம் அல்ல, நீங்கள் கொடுத்த காணிக்கை. அதுல இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கற்கள் அல்ல, நீங்கள் கண்ணீரோடு கடினமாக உழைத்து சம்பாதித்து கவர் காணிக்கை மூலமாக, தோத்திர காணிக்கை மூலமாக மற்றும் ஏராளமான நன்கொடைகள் மூலமாக கொடுத்த இந்த பணம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு காங்கிரீட் காடுகளை போன்று கிடக்கிறது. உள்ள போக முடியாத அளவுக்கு நம்பிருக்காங்க, அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க பாக்குறீங்க இல்லையா, அது நல்லா பாருங்க. இதுதான் அந்த கட்டடம். இதுலதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதற்கான எந்த ரெமடியும் எடுக்கவில்லை. அதாவது தற்போது நிர்வாகத்தில் வந்திருக்கிறவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஊழல் நடத்திருக்குன்னு சொல்லிதான் பண்ணிருக்காங்க, ஆட்சியில வந்திருக்காங்க. ஆனா அவர்கள் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா கடந்த நிர்வாகத்தின் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல, குறைந்தபட்சம் விளக்கம் கூட கேட்கவில்லை. அப்போ எங்கிருந்தோ வந்து ஒரு நீதிபதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அங்க ஒரு இன்ஜினியரை நியமித்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை லட்ச கோடிகள் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது இங்கு இருக்கிறவர்கள் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல ₹1 கூட நட்டம் வருவதற்கு அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னவங்க இன்று வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ₹9 கோடி கணக்கு காட்டப்பட்டிருக்குது. செலவு செஞ்சாங்களேன்னு தெரியல. அதை வந்து என்ன பண்ணும், உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் தற்போதைய நிர்வாகம் 4 மாதமாகிவிட்டது, இதை பற்றி எந்த அக்கறையும் எடுக்கல. என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இது நல்லா தான் இருக்கு. இந்த இடமும் அதாவது அவுட்டர் பிளேஸ் நல்லா பெருசா என்ன பண்ணிருக்காங்க, பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. அதுல வந்து உண்மையிலே ஊழல் நடந்திருந்தா என்ன பண்ணும், அதை விசாரித்து அந்த பணத்தை மீண்டும் என்ன பண்ணும், திருமண்டலத்துக்கு மீட்டெடுக்க வேண்டும். இப்போ இருக்க நிர்வாகம் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா 5 பதவிகளை தன் கையில் வைத்திருக்கின்ற அண்ணாச்சி இதை குறித்து ஏதாவது கரிசனை உள்ளதாவிட்டு ஏதாவது கவலைப்பட்டாரா? எதை பற்றியும் கவலைப்படல. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சகாக்கள் என்ன பண்ணும், நல்லா ஜாலியா இருக்கணும், அவர்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு என்ன பண்ணும், வேலை கொடுக்கணும். அதற்கு பிறகு எதை பற்றியும் என்ன பண்றதுல கவலைப்படாம ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. காணிக்கை மூலமாக கட்டப்பட்ட இந்த கட்டடம் வந்து இப்படி கிடைக்கிறது என்று 1% கூட கரிசனை இல்லாத ஒரு நிர்வாகம் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இருக்குது. இதை வந்து யார் கேட்பான்னு தெரியல. இந்த இடத்துல கூட என்ன பண்ணலாம், இத்தனை மாதங்கள் ஆன பிறகு இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், சீர்தூக்கி பார்த்து இதுல குறைகள் இருக்குமானால் அந்த குறைகளை கலந்து விட்டு நிறைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணலாம், இந்த கட்டிடத்தை என்ன பண்ணலாம், கட்டி திறப்புல நடத்தலாம். எல்லா திருமண்டலங்களுக்கும் ஒரு அலுவலகம் இருக்கு. ஆனா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் அங்கிருந்து பிரிந்து வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இன்றைக்கு வரைக்கும் கால்டுவல் பள்ளியில ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாதியாக பிரித்து இங்குதான் பண்ணிருக்காங்க, அதுல உட்கார்ந்து இருக்காங்க. தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த பள்ளிக்கூடத்தை பால்படுத்தி கொண்டிருக்கார்கள் தான் சொல்ல வேண்டும். இந்த பில்டிங்கை வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறாங்கன்னு தெரியவில்லை. என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எதிரியாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அவர்கள் நன்மை செய்திருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரை அப்படிதான். அதாவது வந்து இவர்கள் இந்த பில்டிங்கை கட்டது வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து தங்களுடைய கை காசை போட்டு கேட்கல, அவர்களுடைய வீட்டில் உள்ள காசை கொண்டு வந்து கேட்கல. இது காணிக்கை பணம். இது வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்களின் நன்கொடை பணம். இதன் மேல் கரிசனை இல்லாமல் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா எந்த வகையிலும் ஏற்றுக் கொள்ளத்தக்கது அல்ல. எனவே இந்த இடத்த அப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்தேன், நம்ம கொடுத்த காணிக்கை இதுல இருக்கு, நம்ம கொடுத்த
எல்லா கான்ட்ரிபியூஷனும் இருக்குது, சங்க பணம் இதுல இருக்குது. ஆனால் இங்கு இருக்கிறவர்கள் அதை பற்றி சற்றும் சலனப்படுவதாக இல்லை. என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா எவ்வளவோ அதிகாரம், குறிப்பாக இந்த முறைதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த திருமணத்திலும் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒன் சைடா ஜெயித்திருக்காங்க. 6 கவுன்சிலும் பாத்தீங்கன்னா 24 எக்ஸிகியூட்டிவ். ஒரு நாளும் ஒரு சரித்திரத்திலும் நடந்ததே கிடையாது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நிர்வாகத்தினர் இவ்வளவு அநியாயம் செய்திருக்காங்க, இவ்வளவு ஊழல் செய்திருக்காங்க என்றெல்லாம் வலைதளம் மூலமாக பேசணும். அதை வந்து தற்போது ஆட்சியில் இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்க, அறுவடை செய்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி எந்த கரிசனையும் இல்லாம ஏற்கனவே சொன்னதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெளியில என்ன பண்றாங்க, ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி அடிச்சுக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கள்ள கூட்டணி தொடர்கிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 2 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, மாறி மாறி இந்த தெருமண்டல மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பல கோடி கணக்கில் என்ன பண்ணுவாங்க, ஊழல் பண்ணுவாங்க. ஆனா இத்தனை கோடிகள் ஊழல் செய்தாலும் இவங்க ஒரு தண்டனை கொடுப்பாங்க பாருங்க, அதான் செம காமெடியா இருக்கும். நீ நோட்டை எடுத்துட்டு போயிட்ட, நான் ஓட்ட வெட்டிட்டேன்லாம். எப்படி 9 கோடி ஊழல் நடந்ததாக நீங்க சொல்றதுக்கு இவர்கள் கொடுக்க போகிற அதிகபட்ச உச்சபட்ச தண்டனை என்னன்னா ஓட்டை எடுத்துருவாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்ல போய் நம்ம வாங்கிட்டு வந்துருவாங்க. அப்போ இந்த 9 கோடி என்ன ஆகும் சொல்லுவாங்களா, ஊரா விட்டு நெய்யா. ஆமா, அந்த மாதிரி யாரோ காணிக்க கொடுக்காங்க, யாரோ என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன பண்றாங்க, நமக்கு காசு கொடுக்குறாங்க, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதை வந்து மீண்டும் என்ன பண்றோம், வலைதளத்தின் மூலமாக தூத்துக்குடி நாசிரிய திருமண மக்கள் கொண்டு வரோம் பாருங்க. அப்படி அப்பாவி போல பாவம் போல நம்ம இருக்குது நமது காணிக்கைகள் எல்லாம். நீங்கள் கண்ணீரோடு விதைத்த இந்த பணங்கள் எல்லாம் நம்ம இருக்கு வெறும் காங்கிரீட் கரடுகளாக நின்று கொண்டிருக்கிறது. பார்த்துக் கொள்ளுங்கள். தற்போது இருக்க நிர்வாகம் அதை பற்றி எந்த கரிசனையும் இல்லாமல் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இப்பொழுது நிர்வாகத்தில் இருக்கின்ற 5 பதவி அண்ணாச்சிக்கு ஆசை, பதவி ஆசை எல்லாம் எனக்கு தான் வேணும். இவ்வளவு பவரே வச்சுட்டு, இவ்வளவு பதவியை வச்சுட்டு இந்த ஒரு சாதாரண விஷயத்தை கூட என்ன பண்ண முடியல. ஒரு 13.5 கோடி செலவு செய்ததாக சொல்லி 4.5 கோடி செலவு செஞ்சாலும் நீங்க தான் சொல்றீங்க. ஆனா அவருக்கு மேல் நடவடிக்கை எடுக்க முடியல. அப்புறம் எதுக்கு அந்த பதவி உங்களுக்கு? எல்லாம் வேணும். இவ்வளவும் இருந்து இன்னும் என்ன பண்ணும், பேராயர் தேர்தலில் என்ன பண்ணுமா, 4 பேர் விடுவாங்களாம், அதையும் எடுத்து இவங்க கையில கொடுத்துருமா. எவ்வளவு பெரிய அநியாயம் அக்கறம் பாருங்க. இப்பவுமே இவர்களை ஏற்றி எதுவுமே பேச முடியல. எப்படியாவது என்ன பண்ணும், மீடியாவை என்ன பண்ணும், முடக்க வேண்டும். இவர்களுக்கு ஏத்து பேசுறவங்களும் என்ன பண்ணும், பழி வாங்க முடியும் நினைக்கிறவர்கள் பேராயர் தேர்தலிலும் வெற்றி பெற்று ஒரு அடிமையை இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய அலுவலகத்தில் கொண்டு வைத்து விட்டால் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்க. இது நான் வந்து எனக்காக பேசல, இது நம்முடைய அனைவருடைய பணமும் அவருடைய காணிக்கை இதுல இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் கூட கரிசனை இல்லாதவர்களுக்கு மீண்டும் பேராயர் என்ற பதவி நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுங்கிறத நீங்க யோசித்து பாத்துருங்க. இறுதியாக ஒன்று மட்டும் தான் சொல்லுது, எல்லா பதவியும் கையில வச்சிருக்காங்க, ஆனா வந்து எதுவுமே செய்யறது இல்ல. அதான் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க.